ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம தொலைக்காட்சிகளில் நிறைய விளம்பரங்கள் வரும். அதில் நம்முடைய துணி அழுக்காயிரும். அந்த அழுக்கை போக்குவதற்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு சில விளம்பரங்கள் இப்படியாக வரும். கரை நல்லது. எந்த ஊர்லையாச்சும் கரை நல்லதாக இருக்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்களுடைய அந்த ப்ராடக்டை விற்பதற்கு கரை நல்லது, இந்த ப்ராடக்ட் நீங்கள் பயன்படுத்துங்க, உங்களுடைய துணி வெண்மையாக இருக்கும் என்று அவங்க விளம்பரம் கொடுக்குறாங்க. அதே போல தான் ஒரு காலத்தில் இந்த இரத்தக்கரை, இப்போ உதாரணமாக வெள்ளை அங்கி போட்டிருக்கிறேன், இந்த வெள்ளை அங்கியில் கொஞ்சம் இரத்தக்கரை பட்டுருச்சு அப்படின்னா மக்கள் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, ஃபாதர் என்ன ஆச்சு, உங்கள் அங்கியில் ரத்தமாக இருக்குது, கரையாக இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எது கரையாக மக்களால் பார்க்கப்படுகிறதோ அதை கொண்டு நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன், அதை கொண்டு நான் உங்களுக்கு மாட்சிமை அளிப்பேன் என்று ரொம்ப அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறாரு. பாருங்க, திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 7 இறை வார்த்தை 14 இப்படியாக வாசிக்கிறோம். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள் தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இயேசுடைய இரத்தத்தில் நம்மை நாம் துவைத்து வெண்மையாக்கி கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு வளமான வாழ்வாக அமையும்.